ஏப்பா ஒழுங்கா 1,50,00,000 ரூபாய் அபராதத்தை கட்டு, வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு உனக்கு வசனம் வேண்டி கிடக்குதா அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு விஜயை சும்மா வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ விஜய் போய் அபராதத்தை போய் எங்கேருந்து கட்டுவார்? கட்சியிலேருந்து கட்டுவாரா இல்லை தன்னோட சொந்த பணத்திலேருந்து கட்டுவாரா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்பார்ப்பு பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் கிட்ட போயிட்டு அபராதத்தை கட்சியிலேருந்து கட்டியிருப்பா அப்படின்னா, தலைவரை கட்சி அபராதத்தெல்லாம் ஓடு தலைவரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போறா என்னன்னு தெரியல. இல்லை விஜய் இந்த நேரத்தில் ஓடி அந்த வேகமாக வந்து ஒரு வீடியோ போட்டு, என்ன ஜட்ஜு சார், நீதிபதி சார், பழி வாங்குறீங்களா சார், நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் சார், இல்லைனா கூட வீட்லேயே தான் சார் இருப்பேன் அப்படின்னு ஏதாவது வீடியோ ஏதாவது போட போறாரான்றது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் இப்போ நடந்திருக்குது. அதாவது விஜய் ஆனவனா சொல்லுவார், நான் கரியரோட உச்சத்தை தூக்கி போட்டு வந்திருக்கிறேன், உச்சத்தை தூக்கி போட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி கரியரோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மொக்க படம் ஒன்று நடிச்சாரு. அந்த படத்தில் ஒரு வரி ஏய்ப்பு செஞ்சார். 15 கோடி ரூபாய்க்கு வருமானத்தை மறைச்சி ஒரு வரி ஏய்ப்பு செஞ்சது. அந்த வழக்கு தான் இன்னைக்கு விஜயை துரத்திக்கிட்டு இருக்குது. அதுவும் விஜயோடைய இன்னைக்கு அரசியல், இன்னைக்கு ஒரு தற்குறி அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் நம்ம எதனாலும் மறந்துடலாம், மன்னிச்சிடலாம். நீ செய்கிறதே வரி ஏய்ப்பு, 15 கோடி ரூபா வருமானத்தை மறைச்சு வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு அதில் ரசிகர் மன்றத்தெல்லாம் வச்சு ஒரு கணக்கு காட்டினார் பாரு, அம்மாடி ஐயோ ஐயோ. இந்த மாதிரியான கணக்குகள் காட்டிட்டு இவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு மேடையில் வந்துட்டு நான் ஊழலுக்கு எதிரானவன் அப்படிங்கிறாரு. முதல்ல அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். புலி படத்திற்கு பெறப்பட்ட 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக கூறப்பட்ட நிலையில் 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த அபராதம் செல்லும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஓகே, இப்ப மேட்ரு என்ன, எதனால இவ்வளவு பெரிய அபராதம் விஜய்க்கு விதிக்கப்பட்டிருக்குது? இதோட சம்பவம் தான் என்னன்னு பார்த்தோம்னா, இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸோடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாகவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா 2 இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி 2 வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப மேட்ரு என்ன, எதனால இவ்வளவு பெரிய அபராதம் விஜய்க்கு விதிக்கப்பட்டிருக்குது? இதோட சம்பவம் தான் என்னன்னு பார்த்தோம்னா, இது 2015 ஒரு தொடர்ச்சி. 2015 விஜய் வந்து புலி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு விஜய் வாங்கின சம்பளம் வந்து நான் 15 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வருமான வரித்துறை சார்பில் ஒரு ரெய்டு நடத்தப்படுது. படத்துடைய ப்ரொடியூசர் பிடி செல்வகுமார் அவருடைய வீட்டில் ரெய்டு நடத்தப்படுது. படத்துடைய ஹீரோ விஜய் வீட்லையுமே ரெய்டு நடத்தப்படுது. 2015 செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த ரெய்டு நடத்தப்படுது. இந்த ரெய்டு நடத்தப்படக்கூடிய நேரத்தில் விஜயோட வீட்டில் இந்த சோதனையை செஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ விஜய் வந்து ஒரு 5 கோடி ரூபா மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தெரிய வந்தது. அதாவது அந்த படத்துக்கு வந்து அவர் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. சம்பளம் வந்து செக்கா வந்து 16 கோடி ரூபா செக்கா கையில் வாங்கியிருக்கிறாரு. அப்போ செக்கா வாங்கும் போது இது கணக்கில் வந்துடும். ஆனால் விஜய் ஒரு 4,93,00,000 ரூபா, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வரைக்கும் இதில் கணக்கில் வராத அளவுக்கு நான் கையில் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது கணக்கில் வரல. அதுக்கடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்னும் சோதனை செய்யும் போது இது இல்லாமல் இன்னொரு 10 கோடி ரூபா, அப்போ ஓவரால் ஒட்டு மொத்தத்தில் 15 கோடி ரூபா வரைக்கும் இவர் கணக்கில் காட்டாம வச்சிருந்திருக்கிறாரு, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விபரத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் அன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அதுக்கு அடுத்த வருஷம் 2016 இவர் வருமான வரி தாக்கல் செய்யறாரு. 2016-17 வருமான வரித்துறை தாக்கல் செய்யும் போது அதுல அந்த பணத்தை கொண்டு வராரு. ரெய்டு நடத்தும் போது இதெல்லாம் பிடிப்பட்டுச்சோ அந்த பணத்தை இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுல கொண்டு வராரு. அப்போ கொண்டு வரும்போது என்னுடைய வருமானம் வந்து அன்னைக்கு முதல் தடவை சொல்லும் போது 16 கோடி ரூபா வருமானம் சொன்ன நபர் அடுத்த வருஷம் அதே கணக்கை காட்டும் போது 35 கோடியே 42,91,890 கோடி ரூபா, எப்படி ஒரு 35 லட்சம் ரூபா கணக்கில் கொண்டு வந்து காட்டுறாரு. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கோடி ரூபா வரைக்கும் இவர் கணக்கில் இதுக்கு முன்னாடி காட்டல அப்படிங்கிற விவரம் தெரிய வருது. அப்போ நாங்கள் தான் இப்போ கணக்கில் காட்டிட்டோமே சார் அப்படின்னா, எப்போ நீ இப்போ தான் கணக்கில் காட்டுற, நீ கணக்கில் காட்டுறவன் நீ 2015 இதை கணக்கில் காட்டியிருக்கணும்,
அப்ப நாங்க ஒரு ரெய்டு நடத்தல அப்படின்னா நீ அதை நீ கணக்குல காட்டியிருக்க மாட்டியே, அப்ப நீ வரி ஏய்ப்பு தானே செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை சார்பில் நடிகர் விஜய்க்கு 10% அபராதம் விதிக்கிறாங்க. 15 கோடி ரூபாய் ஒரு வருமானத்தை கணக்கில் காட்டல, அதுல இருந்து 10% அப்படிங்கிறது 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. அன்னைக்கு விஜயுடைய தரப்புல இருந்து வருமான வரித்துறை தீர்ப்பாயத்துக்கு போறாங்க. தீர்ப்பாயங்கிறது இப்போ வக்ஃபு போர்டுல ஒரு வழக்கு நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு வக்ஃபு வாரியத்துடைய தீர்ப்பாயம் இருக்கு, ட்ரிபியூனல் இருக்குது. அந்த மாதிரி வருமான வரித்துறைக்கும் ஒரு ட்ரிபியூனல் இருக்குது. அந்த ட்ரிபியூனலுக்கு போய் இவங்க மேல்முறையீடு செய்யும் போது அன்னைக்கு இந்த அபராதத்தை வந்து ஒரு இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறாங்க, அபராதத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த வழக்குடைய இறுதி விசாரணை தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செல்வகுமாரோட தலைமையில் வந்திருக்குது. இதுதான் இங்க ஹைலைட். இந்த நீதிபதி செல்வகுமார் யார் அப்படின்னா, இவர் தான் கரூர் சம்பந்தமான விஜய் வழக்கு விசாரித்த ஒரு நீதிபதி. கரூர்ல வந்து விஜய் எப்படி பொறுப்பு இல்லாம இருந்துட்டு இருந்தாரு, ஒரு உங்களை நம்பி இவ்வளவு பேர் வரும்போது நீங்க பொறுப்பு இல்லாம எப்படி நீங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லி பல வகையான கண்டனங்களை விஜய்க்கு பதிவு செஞ்சார் தெரியுமா. அந்த நீதிபதி செல்வகுமாருக்கு தான் விஜயுடைய இந்த வருமான வரித்துறை சம்பந்தமான வழக்குமே இன்னைக்கு வந்திருக்குது. அப்ப இந்த வழக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த வழக்கு எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய நீதிபதி இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, விஜயுடைய தரப்புல இருந்து வருமான வரித்துறை மேலேயே பழி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, இவங்க வந்து எங்களுக்கு அபராதம் விதிக்கிறாந்தா இவங்க 2019 அபராதம் விதிச்சிருக்கணும், 2019 ஜூன் 30க்கு முன்பே எங்களுக்கு இவங்க அபராதம் விதிச்சிருக்கணும். இவங்க வந்து அபராதம் விதிச்சது 2022 எங்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. இவங்க அபராதத்தை தாமதமால விதிச்சிருக்கிறாங்க, 3 வருஷம் தள்ளி போட்டு தாமதமால விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி வருமான வரித்துறை மேல போட்டாங்க. அதாவது நீ சம்பளத்தை மறைச்சது ஓமல தப்பு இல்லையா, வருமானத்தை வரி ஏய்ப்பு செஞ்சது ஓமல தப்பு இல்லையா, அந்த தாமேல உள்ள இருக்கக்கூடிய எல்லா தப்பையும் மறைச்சிட்டு ஒருத்தர் நல்லபடியா ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல வருமான வரித்துறை ஆய்வு செஞ்சு ரெய்டு நடத்தி நீ வருமானத்தை மறைச்சிருக்கிற, அரசை ஏமாத்த பார்த்திருக்கிற, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிற அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. நீங்க தாமதமா நீங்க அபராதம் விதிச்சிட்டீங்க, அதனால இவங்க மேலதான் தப்பு இருக்குது, இவங்க தான் விதிமீறல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஏடாகூடமான வேலைகள் செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த விஜயோட செயல்பாடு பாருங்க. கரூர்ல தாமதமா வந்தது விஜய், ஆனா பழிய தூக்கி போட்டது போலீஸ் சரியான எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி போலீஸ் மேல பழிய தூக்கி திருப்பி விட்டாரு. இந்த இடத்துல விஜய் அங்க விட்டுட்டு ஓடினது விஜய், அங்க களத்துல நின்று காப்பாத்தினது திமுக அரசு, ஆனா திமுக மேல பழிய தூக்கி போட்டுது. சிஎம் சார் பழி வாங்குறீங்களா சார் அப்படி சொல்லி இப்படி திசை திருப்பக்கூடிய ஒரு பாணி செய்யறாருல, இவர் இதை இன்னைக்கு நேத்தா செய்யல, இவர் 2015 காலத்துல இருந்து இதே வேலையை தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வருமான வரித்துறை ஒரு வரி ஏய்ப்பு செஞ்சதை கண்டுபிடிச்சு அதுக்கு அபராதம் போட்டா இவர் வரி ஏய்ப்பு பண்ணது தப்பு இல்லையா, ஆனா அவங்க வருமான வரித்துறை தாமதமா அபராதம் விதிச்சாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அதை திருப்பி விடக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சாரு. அப்ப நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏன் தாமதமா அபராதம் விதிச்சோம் அப்படின்னா, இவங்க இது அப்பீலுக்கு போனாங்க, மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அப்ப மேல்முறையீட்டுக்கு போகும்போது அங்க காலதாமதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் அடிப்படையில தான் நாங்க இந்த 1.5 கோடி ரூபாய் நாங்க வரி விதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படி சொல்லி இந்த விவரத்தை சொன்னோன்னே இதை எல்லாத்தையும் விசாரிச்ச நீதிபதி செந்தில்குமார் அவர் என்ன சொன்னார்னா, இங்க வருமான வரித்துறை கையாண்டதுல எந்த ஒரு விதிமீறலோ எந்த ஒரு முறைகேடுமே கிடையாது, அவங்க முறைப்படி ஆய்வு செஞ்சாங்க, ரெய்டு நடத்தினாங்க, அதுல நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சீங்க, 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உறுதியா இருக்குது. நீங்க அடுத்த வருஷம் நீங்க வருமான வரித்துறை தாக்கல் செய்யும் போது அதுல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ நீங்க வருமான வரித்துறை நீங்க வருமானத்தை நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. நீங்க தான் மேல்முறையீடுக்கு போனீங்க. அப்போ இந்த அடிப்படையில் அவங்க எங்கேயுமே வருமான வரித்துறை சார்பில் இருந்து எந்த ஒரு விதிமீறலும் செய்யப்படல, விதிமீறல் செஞ்சது நீங்க தான், வரி ஏய்ப்பு செஞ்சது நீங்க தான். அதனால அன்னைக்கு அவங்க விதிச்ச அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கிறது செல்லும், அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை விஜய் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பை நீதிபதி செந்தில்குமார் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்டோன்னே விஜயோடைய அரசியல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டை விட்டு வெளியில வருவாரு, இப்ப 10 நாளைக்கு முன்னாடி தான் மேடையில போய் செஞ்சுட்டு ஊழலே செய்ய மாட்டான், ஊழலே செய்ய மாட்டாங்கிறாரு. அப்போ கூட நான் அப்பயே நோட் பண்ணேன், ஊழலே செய்ய மாட்டான்ற ஓகே, நான் ஊழல் செய்ய மாட்டேன், இந்த விஜய் ஊழல் செய்ய மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரல. ஊழலே செய்ய மாட்டான், ஊழல் செய்ய விட மாட்டான் அப்படின்னாரு. யாரு விட மாட்டான் அப்படின்னு அப்ப ஏன் இவர் பேரை சொல்லாமலே இவர் சொல்றாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இப்பதான் தெரிய வருது, ஆல்ரெடி இவரே 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு நபர் தான், வருமானத்தை மறைச்ச ஒரு நபர் தான். அதனாலதான் இவர் நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லாம இப்படி வெறும் கையை மட்டும் காட்டிட்டு ஊழல் செய்ய மாட்டான் இருக்கிறார்ன்ற உண்மை இன்னைக்குதான் வெளியில தெரிய வந்திருக்குது. அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு வரக்கூடிய நேரத்துல தான், எப்பா நீயே இவ்வளவு பெரிய வருமான ஏய்ப்பு செஞ்சிருக்க, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிற, அப்ப நீ தான் ஒரு தூய ஆட்சி செய்ய போறியா? இங்க இருக்கக்கூடிய திமுக வந்து தீய சக்தியா, அதிமுக ஊழல் அரசாம்,
இவரு தான் தூய்மையான அரசியல் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு களத்துல வந்திருக்கிறாரு. உன்னோட லட்சணம் இந்த கதியில கிடக்குது. இதுல இன்னொரு ஒரு கொடுமை என்ன தெரியுமா? புலி படத்துல அந்த 15 கோடி ரூபா அங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கோடி, அடுத்து ஒரு அப்புறமா இன்னும் நோண்ட இல்ல ஐயா இன்னொரு 10 கோடிமா மறைச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்துல 15 கோடி ரூபா மறைச்சது தெரிய வருதுல. இந்த 15 கோடியை கணக்கு காட்டக்கூடிய நேரத்தில் எப்படியெல்லாம் கணக்கு காட்டினார் தெரியுமா விஜய்? தன்னோட ரசிகர் மன்றத்தை வச்சு கணக்கு காட்டினாரு. நான் வந்து என் ரசிகர் மன்றத்தில் வந்து ரசிகர் மன்றத்துக்கு சில செலவுகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரசிகர் மன்றத்துக்கான செலவுகள் செஞ்சோம். அப்படி ஒரு 2 கோடி ரூபாய் எனக்கு செலவு பண்ணோம். அது வந்து ஒரு வணிக ரீதியாக பயன்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்சிவ்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை காரணமாக காட்டி ஒரு 2 கோடி ரூபா கணக்கில் காட்டுறதுக்கு பார்த்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? இப்போ ரசிகர் மன்றம் வைக்கிறாங்கன்னா அவனுங்க தற்கூரி. அவனே அவன் சொந்த செலவில் கட் அவுட் வைப்பான். அந்த கட் அவுட்டுக்கு மேலே ஏறி அவனே பால் ஊற்றுவான். அங்கேருந்து கீழே குளிஞ்சு வந்து கையை காலை அவனே உடைச்சிப்பான். அவனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிப்பான். அவனே செத்து அவனே போய் குழியில் போய் பதுத்துப்பான். கடைசி வரைக்கும் இந்த நடிகர் வெளில வந்து எட்டி பார்க்க மாட்டாரு. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ரசிகர் மன்றத்துக்கு நான் 2 கோடி ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டியிருக்கிறாரு. அப்போ கடைசி வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுய ஆதாயத்துக்கு மட்டுமே இவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த விபரம் தான் இங்கே தெரிய வருது. கரூரில் உன்னை நம்பி வந்த ஒரு கூட்டம் அவ்வளோ பேர் செத்து போனா அப்பயும் விட்டுட்டு போனேன். அப்போ இந்த ரசிகர்களை எல்லாமே நீங்க வந்து உன்ன தேர்தலுக்கு ஒன்று 3 மாசம் தான் இருக்குது. இந்த 3 மாசத்துல நீங்க வந்து கடுமையா உழைக்கணும். நீங்க வந்து பூத்துக்கு வரணும். ஒவ்வொரு வீடா போய் போகணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பூத்துக்கு ஓட்டு போட கூட்டு வரணும். ஆனா நான் பனையூர் ஓட்டு வெளியில வர மாட்டேன்னு சொல்லி போன வாரம் தான் பேசினாரு. அப்ப இந்த ரசிகர்கள் நீ பாடுபடணும், நீ உழைக்கணும், நீ எல்லாமே நீ செய்யணும். ஆனா உன்னை காரணமா காட்டி நான் வரி ஏய்ப்பு செஞ்சுப்பேன், என் வருமானத்தை மறைச்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு விஜய் அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலமாயிருக்கிறாரு. நாளுக்கு நாள் விஜயோடைய அரசியல் இன்னைக்கு அம்பலப்பட்டுட்டு வந்துருக்குது. கரூரோட விஷயத்துல இந்த இடத்துல நியாயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வருமானத்தை சரி வருமானம் ஏதோ இது எல்லாருக்கும் நடிகர்களுக்கும் நடக்கிறது தான். ஷாருக் கான்ல இருந்து பல நடிகர்கள் இந்த மாதிரி அமிதாப் பச்சனுக்கு நடந்திருக்குது. வருமானத்தை மறைச்சாங்கன்னு சொல்லி ஒரு அபராதம் விதிப்பாங்க, அபராதம் கட்டுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா இவர் வந்து எங்கேயுமே தன்னை வந்து தனக்கு ஒரு சின்ன ஒரு பேர் ஒரு மைனஸ் ஆகிறத கூட ஒரு பொறுத்துக்க மாட்டாரு. மேல்முறையீடு போவாரு, அங்க போய் மாட்டிப்பாரு. கரூர் வழக்குல எஸ்ஐடி கமிஷன் விசாரிச்சாங்க. ஒழுங்கா அந்த எஸ்ஐடி கமிஷன் நல்ல முறை அங்க என்ன ஃபேக்டோ அதுதான். சிபிஐ விசாரிச்சாலும் சரி, எஸ்ஐடி விசாரிச்சாலும் சரி, அதுதான் ஃபேக்ட். அப்போ அதை இவங்க விசாரிக்க வேணாம், எங்களுக்கு வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் குதிச்சாரு. இன்னைக்கு சிபிஐ ஒட்டுமா பிடிச்சி நசிக்கிட்டு பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இது அன்னைக்குமே இந்த விஷயத்த, இந்த வருமான வரித்துறை விஷயத்த அன்னைக்கே ஒரு அபராதத்தை கட்டி முடிச்சிருந்தா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு விஜயோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா வந்து நிக்குது. விஜய் ஒரு கார் வாங்கினாரு, ஒரு காஸ்ட்லி கார் வாங்கி வெளிநாடுல இருந்து இறக்குமதி செஞ்சாரு. அந்த கார் நீ வெளிநாடுல இருந்து இறக்குமதி செய்யும் போது அது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அது வரி செலுத்த வேண்டியது கடமை, அதுதான் சட்டம். அந்த வரியை நான் கட்ட மாட்டேன், நான் வரியெல்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லி அதுக்கு நான் மேல்முறையீடு போறேன், கீழ்முறையீடு போறேன்னு சொல்லி போனாரு. அந்த விஷயத்திலுமே விஜய் அவமானப்பட்டு நிற்கிறாரு. இப்போ இது எல்லாமே இவருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அணுக தெரியல, எந்த ஒரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு நபராக தான் விஜய் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் பதுங்கி படிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரியல. கொஞ்சம் நல்லா பாருங்க, ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய கருத்து மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவன் தான் ஒரு முறையான தலைவனா இருக்க முடியும். இவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மீடியாவை கூட இவருக்கு அணுக தெரியல. தொடர்ந்து மீடியாக்கள் இவர் போற இடமெல்லாம் விஜய் அங்க கிளம்பிட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, பஸ்ல போயிட்டாரு சொல்லி செய்தி வெளியிடுறாங்க, டிஆர்பிக்காக செய்திகள் வெளியிடுறாங்க. ஆனா அந்த மீடியாக்களை போய் சந்திச்சு நான் யாரு, நான் என்ன செய்வேன், எதை கொடுப்பேன் சொல்ல தெரியல. மீடியாக்களை பார்த்தா கதவு சாத்திட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. சரி, இந்த கேள்வி விஜய் தொடர்ந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்டிடிவியை வச்சு, ஏன்னா என்டிடிவி யாரு, ஒரு காலத்துல நேர்மையா செய்திகள் வெளியிட்ட ஒரு ஊடகம். என்னைக்கு அந்த செய்தி நிறுவனத்தை அதானி விலைக்கு வாங்கினாரோ அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கான ஒரு செய்தி நிறுவனமாக இன்னைக்கு செயல்படுது. அந்த என்டிடிவியை விஜய் அப்பயும் பணவீருக்கு தான் வருவார். அவர் அங்கே போக மாட்டாரு, இல்லை பொது தளத்தில் எங்கேயுமே பேட்டி கொடுக்கல. என்டிடிவியை தன்னோட வீட்டுக்கு வர வச்சாரு. வீட்டுக்கு வர வச்சு ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது இன்டர்வியூ எடுக்கணும்னா பல ஆங்கிளில் கேமரா வச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க. அது ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லை யதார்த்தமான கேள்விகளாக இருக்கலாம், எப்படியோ ஆன் த ரெக்கார்டு. ஆனால் விஜயோட இன்டர்வியூ மட்டும் உலகத்திலேயே முதன்முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஆஃப் த ரெக்கார்டு இன்டர்வியூ. அவங்க வந்து பேட்டி எடுத்துப்பாங்களாம், இவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாராம். ஆனால் இந்த கேள்வியோ பதிலோ எந்த கேமராவிலுமே ரெக்கார்ட் செய்யப்படாது, எதுலையுமே ரெக்கார்ட் செய்யப்படாது. அதுக்கப்புறம் அந்த பேட்டி எடுத்த நிருபர் இருக்கார்ல, அவர் வெளியில வந்து பேட்டி கொடுப்பாராம், அவங்க சேனலுக்கு அவரே பேட்டி கொடுப்பாரு. சொல்லுங்க, நீங்க விஜய் என்ன கேள்வி கேட்டீங்க? நான் விஜய் வந்து இந்த கேள்வி கேட்டேன், அதுக்கு அவரு இந்த பதில் சொல்றாரு. எவ்வளவு கேவலம் இல்லது? உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமா? ஒரு அரசியல் தலைவன் கேமராவுக்கு முன்னாடி வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில்ல, அதுக்கு எந்த ஒரு திராணியுமே இல்லை. இவரு தான் நான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜயுடைய சாயம் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு வெளுத்துட்டு வந்துட்டு இருக்குது.
அவரை சுத்தி இன்னைக்கு பாஜக சூழ்ந்து இருக்குது. அவருடைய வழக்குகள் விபரத்திலேயோ அவருடைய கட்சியில சேரக்கூடிய நிர்வாகிகள் விஷயத்திலேயோ எல்லாமே பாஜக சூழ்ச்சி தான். அதாவது செங்கோட்டையன் அமித்ஷாவை போய் சந்திச்சு இங்க விஜய் கூட வந்து சேர்றாரு. புதுச்சேரியுடைய பாஜகவுடைய தலைவர் இங்க விஜய் கூட வந்து சேர்றாரு. இந்த மாதிரி எல்லாருமே பாஜகவுடைய பின்புலம் விஜயின் பக்கம் போகுது. விஜயை நான் சங்கின்னு சொல்ல வரல, ஆனா அவரே தெரியாம இன்னைக்கு அவரு பாஜகவும் RSS அவரை சூழ்ந்துருச்சு. அங்கிருந்து அவரால் இனி வெளியில வர முடியாது. ஆனா இவரு விஷயத்துல பாருங்க, நான் தான் தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறாரு. அதுக்காக ஏதாவது லாஜிக் இருக்குதா? தன்னுடைய வருமானத்தை மறைக்கிறாரு. அதுக்கு கணக்கு கேட்கும் போது நான் வந்து 2 கோடி ரூபாய் ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ணேன் அப்படி சொல்றாரு. அப்போ வருமானத்தை மறைச்சு அதுக்கு ஒரு அபராதம் விதிக்கும் போது இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான கணக்குகள் காட்டிட்டு இருக்கிறாரு. அதுல அந்த கேஸை நான் இன்னும் டீட்டெயிலா படிச்சு பார்த்தேன். இன்னும் படிக்கும் போது இவருக்கு வந்து ஆல்ரெடி சில சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு தேதிக்கு குறைஞ்சு வந்திருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு 17 லட்ச ரூபாய் இதில் நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யறாங்க, ஒரு விருப்ப மனு தாக்கல் செய்யறாங்க. அதனால இன்னொரு ஒரு 17 லட்ச ரூபாய் குறைக்கிறதுக்காக இந்த சொத்தோட மதிப்பு குறைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட காரணங்கள் சாக்கு போக்குகள் சொல்றாங்களே. இந்த நபர் நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாருன்னா இவர் என்ன செய்வாரு? ஒரு மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு பிரச்சனையை களத்துல நின்று ஃபேஸ் பண்ண தெரியல, ஒரு வருமான வரித்துறை விஷயத்திலேயே ரசிகர் மன்றத்தை காட்டி கணக்கு காட்டுறாரு. 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டா நான் வந்து சினிமா ரசிகர் மன்றத்துக்கு நான் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாருன்னா அப்ப நாளைக்கு லட்சம் கோடிகள் இங்க கையாளப்படும். ஒரு அரசுங்கிறது பல லட்சம் கோடிகள் இங்க கையாளப்படும் போது அந்த விஷயத்தை எப்படி ஒரு கணக்கு காட்டுவாரு? அப்ப இப்ப நான் இதுக்கு செலவு பண்ணேன் அதுக்கு செலவு பண்ணேன்னு சொல்லி இது மாதிரியான பல செலவுகள், இந்த மாதிரியான மோசடிகள் நடக்குமா? ஒரு 15 கோடி ரூபாய் வருமானத்தையே இப்படி செய்யக்கூடிய நபர் இங்க இன்னும் என்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடக்கும்? அதுக்கு எந்த மாதிரியான கணக்கு காட்டுவாங்க? அதுக்கு எப்படி களத்துல இவங்களுக்கு நிக்க தெரியாதே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜயோடைய சுயரூபம் நாளுக்கு நாள் வெளுத்துக்கிட்டு வந்து இவர் அரசியலுக்கு துளி அளவு கூட இப்ப லாய்க்கு இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறதா இன்னைக்கு விஜயோடைய அரசியல் இன்னைக்கு அம்பலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரியா இருந்தவர் அருண்ராஜ், அவரு தன்னுடைய வேலையை விட்டுட்டு தாவேகா கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு. இவர் தான் விஜய் வீட்லயுமே ரேட்ல நடத்த போன ஒரு நபர் சொல்றாங்க. அவரு ஒரு தடவை பேட்டி கொடுத்தாரு. விஜயோடைய அக்கௌண்ட்லாம் அவ்வளோ கிளியரா இருக்குதுங்க, அவருடைய அக்கௌண்ட்லாம் அவ்வளோ கிளியரா வச்சிருக்காரு. அவருடைய இந்த வருமானம் சம்பந்தமான அவர் ஹேண்டில் பண்றதெல்லாம் அதை பார்த்து தான் நான் இந்த கட்சியிலே சேர்ந்தேன் அப்படிங்கிறாரு. பார்த்தா 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு நபர் இதை பார்த்து தான் இவர் கட்சியில வந்து சேர்ந்தாராம். இந்த லட்சணத்துல வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக ஊழல் கட்சி முதல் அந்த ஊழலுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டணும். இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல. விஜய் பேசக்கூடிய பல விஷயங்களே பல மிஸ்இன்ஃபர்மேஷன் தான், எல்லாம் தவறான தகவல்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப திமுக ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் இவரே இப்பேற்பட்ட 15 கோடி ரூபாய் வரைக்கும் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற இந்த விவரங்கள் இன்னைக்கு வெளியில வருது. அதிமுக பாருங்க, திமுக ஊழல் சொல்லி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா உலகத்திலேயே ஊழலுக்காக கைது செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குல இவங்க தான் குற்றவாளி, A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி. இங்க விஜயை பாருங்க, இவங்க வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லட்சணத்துல தான் இவங்களுடைய அரசியல் இருக்குது. ஆக மொத்தத்துல சொல்றது அதுதான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தெரியல, ஒரு கேஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தெரியல, ஒரு வருமானத்துடைய விஷயத்தை அவருக்கு ஃபேஸ் பண்ண தெரியல. இது எதுவுமே தெரியாம தான் இன்னைக்கு எதுவுமே தெரியாத ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் விஜய் இவ்வளவு பெரிய ஆஃபர்கள் கொடுத்தோம். நான் துணை முதலமைச்சர் தரேன், ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், எப்ப 90 சீட்டு தரப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட யாருமே வரல. எங்க அக்கா பிரேமலதா கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க. எப்பா கிருஷ்ணசாமி கூட அந்த பக்கம் போகாம உட்காந்துட்டு இருக்கிறான்ற அளவுக்கு இவ்வளவு ஒரு நிலைமையில இருக்கும்போது விஜய் அரசியலுக்கு துளி அளவும் தகுதி இல்லாத ஒரு நபர். தன்னுடைய ரசிகர்களை வச்சு அவரு தன்னுடைய சுயலாபத்தை அடையலான்னு பாக்குறாரு. அந்த ரசிகர்கள் மட்டும்தான் அவர் பின்னாடி கையா முய்யான்னு கத்திட்டு கிடக்குறாங்களே தவிர அதை தாண்டி மக்கள் கிட்ட விஜயோடைய அரசியல் எடுபடல அப்படிங்கிறது இங்க யதார்த்தமா இருக்குது. இவருக்கு அரசியலுக்கு கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாத ஒரு நபர் அப்படின்னு தான் இன்னைக்கு அம்பலமாயிருக்கிறாரு. இந்த சிவாஜி படத்துல விவேக் ஒரு டைலாக் சொல்லுவாரு, சிவாஜி பேசாம நீ அமெரிக்காவுக்கு போயிரு சிவாஜி அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் விஜயை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, எப்பா நீ பேசாம சினிமாவுக்கே போயிருப்பா, சினிமாலயாச்சும் புலி, பைரவா, வாரிசுன்னு சொல்லி மொக்க படம் நடிச்சிட்டு இருந்த அந்த மாதிரி திரும்பவும் சினிமாவுக்கே போயிருப்பா. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.